சார். வணக்கம் சார். இந்த நங்கநல்லூரில் ஆஞ்சநேயர் கோவில் தான் வந்து மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்குது. அதற்கப்புறம் இப்போ வந்து சமீப காலமாக வந்து இந்த சாய்பாபா கோவில், நங்கநல்லூர் சாய்பாபா கோவில் ஒரு அடையாளமாக இருக்குது. மக்களை வந்து நிறைய பக்தர்கள் வந்து பார்க்க முடியுது. நீங்கள் எத்தனை நாட்களாக வந்து எத்தனை ஆண்டுகளாக வந்து இங்கே பாபா கோவில் வந்துட்டு இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நேயர்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பார்கள். ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு புண்ணிய பூமி என்றாலும் கூட நங்கையை பொறுத்தவரை நங்கைக்கு நாயகனாக இருப்பவன் ஆஞ்சநேயர். அதைத் தொடர்ந்து குருவாயூரப்பன், ராகவேந்திரா சுவாமி, அப்புறம் பெரியவருக்காகவே இங்கே இந்த ரமணீஸ் ஹாலில் பெரியவருடைய பிரத்யட்சமான விக்கிரகம் வைத்து பூஜை, அனுஷ பூஜை. அதைத் தொடர்ந்து இப்போ 68 பீடாதிபதிகளையும் வைத்து ஆதிசங்கரர் வைத்து பூஜை. இப்படி திருக்கோயில் வள வரக்கூடிய நான் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சாய்பாபா கோவிலுக்குள் வருவதும், வியாழக்கிழமை நிகழ்வுகளில் பங்கு பெறுவதும், இங்கு அன்னதான செம்மலாக இருந்த என்னுடைய அருமை சகோதரர் சாயினுடைய அன்பை பண்பை பெற்ற லக்ஷ்மிகாந்தன் அவர்களுடைய இனிய சகோதரர் உதயகுமார் அவர்களுடைய அன்பும் ஈர்க்கப்பட்டு இந்த கோவிலினுடைய எளிமை, வழிபாட்டு தூய்மை, கூட்டு பிரார்த்தனை, அன்னதானம் இதையெல்லாம் ஈர்க்கப்பட்டு ஒரு 4 ஆண்டு காலமாக இந்த கோவிலுக்கு வந்து போயிட்டுருக்கு. இன்றைய ஆன்மீக தேவையை பற்றி எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக பாரத தேசம் முழுக்க ஆன்மீகம் தேவை. தமிழகத்துக்கு ரொம்ப தேவை. கடவுள் இருந்தால் மட்டும்தான் இந்த மக்கள் காப்பாற்றப்படுவார். கடவுளால் மட்டுமே இவர்கள் கண்ணீரை போக்க முடியும். கடவுள் மட்டுமே இவர்களுக்கு நீண்ட நெடிய அறப்பாதையை காட்ட முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு வழிநடத்துகின்றேன் என்பதால் கண்டிப்பாக தமிழகம் அவரவர் கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக பூமியாக விளங்கி கொண்டிருக்கு. நிச்சயமாக சார். பொதுவாகவே சாய்பாபா வந்து ஒரு வடநாட்டுக்காரர் அப்படிங்கிற ஒரு தென்னாட்டில் வந்து அதை நம்ம தமிழகத்தில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக இறை வழிபாட்டில் நமக்கு எப்பொழுதுமே எந்த பேதமும் கிடையாது. ராமன் குகனை ஏற்றுக்கொண்டான், சுக்ரீவனை ஏற்றுக்கொண்டான், வீடனனை ஏற்றுக்கொண்டான். அதுபோல் இறை வழிபாட்டை பொறுத்த இப்போ ஐயப்ப வழிபாட்டில் பார்த்திங்கன்னா வாபர தொழுது போகிறோம். கிறிஸ்தவ சமூகத்தில் தோன்றிய இயேசுதாசனுடைய அந்த வெங்கல குரலில் தான் ஹரிகராசனம். இறை வழிபாடே வேற்றுமையில் ஒற்றுமை. தேசியத்தையும் தெய்வீகத்தையும் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டார் முத்துராமலிங்க ஐயா தேவர். அந்த மாதிரி இதில் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்குங்கிற பாகுபாடெலாம் கிடையாது. பாபாவினுடைய நன்னறிகளை பின்பற்றி வாழ வேண்டுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அற்புதமான இந்த யூடியூப் தொலைக்காட்சி ஸ்பீக் டிவிங்கிற இந்த யூடியூப்பு நீங்கள் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஏன்னா எங்கெங்கெல்லாம் ஆன்மீகம் தலைக்கிறதோ அதெல்லாம் இவங்க பதிவு பண்ணி நல்லெண்ண சிந்தனையோடு ஒளிபரப்புகிறாங்க. இவர்கள் ஒரு கரம்னா நீங்களும் பாசக்கரம் நேசக்கரம் நீட்டணும். நன்றி.